எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையை கட்சியிலேருந்து விலக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதிமுக பிஜேபியோட கூட்டணி இயல்பான கூட்டணி இல்லை. இதுல ஒரு சண்டை இருக்கு. இந்த பக்கம் ஸ்டாலின், அந்த பக்கம் எடப்பாடி. ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெருந்தளவில் இல்லை. எல்லாரும் என்கிட்ட தான் பேசணும். அன்புமணி யாரும் பேச முடியாது. அன்புமணி பேசினா எடுப்பிடாது. என்கிட்ட பேசு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு தான். உங்களை காப்பாற்றிக் கொள்வதும் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவது என்கின்ற அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால்தான் முடியும். செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் முன்னோட்டமா இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு விஷயங்கள். இந்த நிலையில நம்மளோட இன்னைக்கு தமிழ் தேசிய விடுதலை கட்சி தலைவர் செந்தமிழன் குமரன் இணைஞ்சிருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது முடிவாயிருக்கு. அந்த முடிவான தருணத்துல அடுத்த நாளே பாத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த செயல் சரியானது இல்லை, தமிழகத்துக்கு எதிர்ப்பானது அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அது அதிமுகவுக்கு நல்லதா கெட்டதா இல்லையாங்கிறது தமிழ்நாட்டுக்கு கெடுதல். ஆனா இப்ப அதிமுக கூட்டணி வைக்கலனாக்கா பாஜகவோட ஏதேனும் தமிழக கட்சிகள் கூட்டணி வைக்கிற இடத்துல இருக்காங்கல்ல. ஏதேனும் கட்சிகள் பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அது அதிமுக இல்லைன்னா பாமக வரப்போகுது, பாமக இல்லைன்னா புதிய தமிழகம் வரப்போகுது, இல்லைன்னா இன்னொரு கட்சி வரப்போகுது. அப்போ பாஜக என்கின்ற கட்சியோடு ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமைவதை திமுகவால தடுக்க முடியாது. இப்ப திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா அதிமுக தமிழகத்திற்கு எதிராக பிஜேபியோடு கூட்டணி சேர்கிறது, பிஜேபியோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள்லாம் தனிமைப்படுத்தணும்னு பேசுறாரு. அதை விட ஆக்கப்பூர்வமான செயல் என்ன தெரியுமா? பாஜகவை தனிமைப்படுத்தி அனைத்து கட்சிகளையும் திமுக கூட்டணியில உங்களால கொண்டு வர முடியுமா? முடியுமா? அதிமுக வராது, விட்டுருங்க. நீங்க விட்டு கொடுத்து பாமகவுல இருந்து புதிய தமிழகத்துல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க. பாஜக என்கின்ற கட்சியை வீழ்த்துவதற்காக தமிழ்நாட்டுல என்னோட தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறேன், உங்களுடைய விருப்பு வெறுப்புல சொல்லுங்க. நீங்க ஒரு 10 சீட்டை விட்டு கொடுத்துட்டு மத்தவங்க 10 சீட்டை கொடுத்து அந்த கூட்டணியில சேருங்க. வரமாட்டேன்னு சொல்ல போறாங்களா? வெற்றி கூட்டணின்னு ஆயிடுச்சுனாக்கா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? பாமக 5 கேட்கறாங்க, நீங்க 6 கொடுங்க. புதிய தமிழகம் 1 கேட்பாங்க, 2 கொடுங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போ பாமக அதாவது பாஜக கூட்டணி அமைப்பதை தடுக்கக்கூடிய எந்த முயற்சியுமே செய்யாம அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திற்கு எதிரானதுன்னா அவங்க கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீ காப்பாற்றணும்னு முடிவு பண்றல, நீ என்ன செய்ய போறதுக்கு? அவர்களை தனிமைப்படுத்துகின்ற கூட்டணி உன்னால அமைக்க முடியுமா? நீ வழக்கம் போல 2 கம்யூனிஸ்ட் கட்சிங்க, விடுதலை சிறுத்தை, மதிமுக, இவங்களோட மட்டும் 1-2 சீட்டை அப்படி சில்லு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு நீ மட்டும் எல்லா இடத்துலயும் நிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா பிஜேபி கூட்டணி வரக்கூடாது. யதார்த்தங்களை பேசணும். நாம அதை எதிர்ப்பதா கூட இருக்கலாம். என்ன செயல் திட்டம் உங்ககிட்ட இருக்கு? எந்த செயல் திட்டமும் இல்லை. பாசக பாசிசம், பாசிசத்தை எதிர்ப்போம், பாசிச கூட்டணியை எதிர்ப்போம்னு கூட அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் நீ வேலை பார்க்கணும். கூட்டணியை உருவாக விட்டுட்டு இவங்களை தனிமைப்படுத்தினா உனக்கு அதிகாரத்தையும் நாற்காலியையும் அக்கறை இருக்குது. பிஜேபி பாசிச எதிர்ப்பதில் அக்கறை இல்லை, அதுதான் வெளிப்பட்டு இருக்குது. அதனால எந்த வேலை திட்டமும் எந்த செயல் திட்டமும் இல்லாத அந்த கூட்டணியை எதிர்ப்பது மறைமுகமாக அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதா மாறும். அதுக்கு அதிமுகவே பரவாயில்ல. தமிழகத்தில் பாஜகவை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு சென்றவர் அண்ணாமலை அப்படின்னு அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்களே சொன்னாரு. அப்படி இருக்கையில எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையை கட்சியில இருந்து விலக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப இது ஒரு இயல்பான கூட்டணி இல்ல. அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி இயல்பான கூட்டணி இல்ல. இதுல ஒரு சண்டை இருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்க போகிறதா, பிஜேபி தலைமை தாங்க போகிறதா அப்படிங்கிறதா இதுல இருக்கிற சண்டை. இரண்டாவது, இந்த கூட்டணியில ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா
அதிமுக தீர்மானிக்குமா முதல்வரை, பிஜேபி சொல்றவங்க தான் முதல்வரா வரணுமா? கேள்வி இருக்கு. இது அடிப்படையில் தமிழ்நாட்டில் நேரடியாக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி கட்சியை வளர்க்க முடியாத பிஜேபி மறைமுகமாக வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிமுகவை, தலைமையை, கட்சியை சிதைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு முயல்கிறது. இது ஒரு வெகுமக்கள் இயக்கம். அது என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் ஈர்க்கப்பட்ட தொண்டர்கள், பெரும் தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால அது முடியல. அப்ப நேரடியா செய்ய முடியல. மற்ற இடங்களை நீங்க பார்த்து கட்சியே உடைக்குது. நீங்க அதிமுகவை உடைப்பதற்காக முயற்சி எடுத்த ஓபிஎஸ்ல இருந்து இன்னும் தினகரன்ல இருந்து இன்னும் பலரோட நிலைமை என்னவா இருக்குன்னு தெரியும். எப்படி இருந்தாலும் எடப்பாடி என்பவர் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக மாறிட்டார். கட்சியினுடைய செல்வாக்கு நிக்குது. இவருடைய அதிகாரத்தை பிடிக்கிறதா இல்லையாங்கிறதா பிரச்சனையா இருக்க தவிர கட்சி அவர்களால் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப பிஜேபி எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்குது. அப்ப இதே கோணத்துல நகர முடியாது. அப்ப வேறு கோணத்துல நகர்வது என்னன்னா, அதிமுகவில் உள்ள சிக்கல்களை பயன்படுத்தி அந்த கூட்டணியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தன்னுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சியை பிஜேபி எடுக்கும்னு பாக்குறோம். அதனால இது இயல்பான கூட்டணி இல்ல. அதிமுகவுக்கே விருப்பம் இல்லாத கூட்டணி இது. அது விரும்பாது. ஏன்னா 4 சீட்டு கூட வாங்காத பிஜேபிய இங்க 65 சீட்டு வாங்கியிருக்கிற அதிமுகவை தீர்மானிக்கணும், அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பது என்பது சிக்கலானதா மாறும்னு அவங்க யோசிப்பாங்க. அந்த சிந்தனையை தொடக்கத்திலேயே நாங்க முடிச்சிடுறையா, உனக்கு எதிரி அண்ணாமலை தானே, வீட்டுக்கு அனுப்பிடுறோம், அங்க இருந்து கொண்டு வர எந்த பிரச்சனை இல்லை, நகர்த்திங்க அப்படி என்பதாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்கு பின்னுள்ள ஒரு அரசியல் என்னன்னா, அண்ணாமலையும் சரி எடப்பாடியும் சரி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். 2 பேருமே கொங்கு முதலாளிகளுடைய பின்புலத்தில் வளர்பவர்கள். கொங்கு முதலாளிகளுடைய ஆப்ஷன் எடப்பாடியா அண்ணாமலைலாம் இருக்கக்கூடாது. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கணும். அதுக்கு நான் வழி விட்டுறேன், நீ வா என் கூட, நம்பிக்கையா வா என்று தட்டி கொடுக்கின்ற வேலை தான் இது. அப்படிதான் அதை பார்க்கணும். பாஜகல பல தலைவர்கள் இருக்காங்க. எச் ராஜா போன்றவர்கள், இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்படி இருக்கும்போது நயனார் நாகேந்திரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன இருந்திருக்கும் சார்? ஏன்னா இவங்க நீங்க சொன்னீங்க கொங்கு மண்டலத்துல சேர்ந்தவங்க, 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயம். இவர் வேற ஒரு சமூகத்துல இருந்து வராரு நயனார் நாகேந்திரன். அப்படின்ற போது எதற்காக பாஜக சாதி அடிப்பிலான அரசியல் கணக்குகளை போடுவதில் ஒரு கைத்தேர்ந்த அவங்க ஒரு சோசியல் அந்த டாக்டிக்கலை கையில வச்சிருக்கிறாங்க. அது ஒரு அவங்களுடைய ஒரு அஜெண்டாவில் அது இருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்திற்கு போராடக்கூடிய அல்லது போட்டியிடக்கூடிய இடத்துல எந்த தளத்திலும் தனக்கு துணையா நிற்கக்கூடியவங்களா அவங்க கருதக்கூடிய சமூகத்திலிருந்து அவர்கள் ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிதான் அதை பார்க்கணும் நம்ம. ஏன்னா வன்னியர்களை பாக்குறாங்க. 10.5 இடஒதுக்கீடுக்கு மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்காத வரையில சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறதுக்கு முன் வராத வரல இவங்க என்ன பண்ண முடியாது, பிஜேபி தலைமை தாங்க மாட்டாங்க. ரெண்டாவது பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு. பாமகங்கிற கட்சி மீறி பிஜேபிக்கு போய் இவங்க தலைமை தாங்கிட முடியாது. தேவேந்திர குல வேளாண்களை வெல்வதற்காக போறாங்க. பட்டியல் வெளியேற்றத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படிலாம் இவங்க பட்டியல் வெளியேற்றத்துல இருந்து தேவேந்திர குல வேளாண்களை வெளியேற்றிட்டு அவங்கள கொண்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் போட்டு இடஒதுக்கீடை உருவாக்குகின்ற வேலை இவங்களால செய்ய முடியாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள்ல பிஜேபியோடு ரொம்ப இணக்கமாக இருப்பது ஒண்ணு, வணிக சமூகமா இருக்கக்கூடிய நாடார் சமூகம், முதலாளிகள் சமூகமா இருக்கக்கூடிய கொங்கு முதலாளிகள். அடுத்து வட்டிக்கு தொழில்துறை, திரைத்துறையில பல்வேறு இடங்கள்ல வட்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற இந்த மாதிரியான பொருளாதார விடயங்களில் ஈடுபட்டு கொண்டு சில நடவடிக்கைகளுக்கான நபர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சார்ந்த நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள், அதாவது அவர் சார்ந்த குழுமங்கள். இவங்கெல்லாம் வெறுமனே பிஜேபிக்கு போயிடல, தமிழ்நாட்டை தாண்டிய ஒரு இந்திய அரசியல் அதிகாரத்தோடு இவங்க நிக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில தான் இவங்கெல்லாம் நகர்றாங்க. இப்போ கொங்கு முதலாளிகள் தமிழ்நாட்டை மட்டுமே நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டு முதலாளிகளா இருந்தாலும் கூட இந்திய அரசினுடைய ஆதரவு இருந்தாதான் அவர்களுடைய பொருட்களை, அவர்களுடைய வணிகத்தை சிறப்பா செய்ய முடியும். அதே நிலைமைதான் இங்க இருக்கக்கூடிய வணிகர்களா இருக்கக்கூடிய நாடார்கள். இந்த இடத்துலதான் பொருளாதார திரட்டல் எங்கிருந்து வருது? வங்கிகள் தானே நிதி கொடுக்கும். நீங்க வட்டி கொடுக்கலாம், திரைப்படம் எடுக்கலாம், பணம் எங்கிருந்து வரும்? பணத்தை கொடுப்பதற்கும் பணத்தை எடுப்பதற்குமான அந்த வழிகளை மைய அரசோட உறவுல
நீங்க என்ன பண்ணலாம் ம். உருவாக்கி இந்த தேவைகளோட இந்த சமூகங்கள் இருக்காங்க. ம். அதுல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ம். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பா வந்துடும். ம். பொன்னார்ல இருந்து, தமிழிசையில இருந்து, ம். நீங்க சொல்லக்கூடிய அண்ணாமலையில இருந்து, ம். நயினார்ல இருந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இதுதான் இணையம். மற்ற சமூகங்களும் உங்களுக்கு வந்து விசுவாசமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ம். அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. நம்ம அதனால நம்ம யாரையும் குறை சொல்றது இல்ல. ம். இந்த தேவை எந்த சமூகத்திற்கு வந்தாலும் அது அந்த இடத்துக்கு போகும். ம். நம்ம யாரையும் குறை சொல்றது இல்லை. இது யதார்த்தம், சமூக யதார்த்தம். இந்த கணக்கை அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ம். தமிழ்நாட்டுல இந்தி திணிப்புல இருந்து நீட்ல இருந்து இன்னும் நிறைய பிரச்சனைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை தொடர்ந்து வந்து எதிர்ப்பு நிலையை காட்டிட்டு வராங்க. இந்த நிலையில அதிமுகக்கு இது எப்படி பிளஸ்ஸா இருக்கும் இந்த கூட்டணி அப்படின்றது? இல்ல இப்ப தேர்தல் இந்த தேர்தல் முறை இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து கொள்கை கோட்பாடுகளை வைத்து வாக்கு சேகரிப்பது அப்படிங்கிற அரசியல் தமிழ்நாட்டுல எப்பவோ காலாவதி ஆயிடுச்சு. ம். தலைவர்களை பார்த்துதான் வாக்களிக்கூடிய இடத்துக்கு போறாங்க. ம். அந்த நேரத்தில் ஒரு அரசியல் நெருக்கடிகளும் ம். ஒரு எதிர் விளைவுகளும் அந்த அரசுக்கு எதிராக இருக்குதுன்னா ம். அந்த கோவத்துல அந்த வேகத்துல தோசையை மாத்தி போடுவாங்க. ம். நீங்க ஜெயலலிதா 95ல மாத்தப்பட்டாங்க, கருணாநிதி வர 96ல. மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, ம். மிகப்பெரிய அலங்கரிக்கப்பட்ட 100 கோடி ரூபாயில ட்ரெஸ், ம். சாரட்டு வண்டியில வளர்ப்பு மகனுக்கு திருமணம், ம். தோழிக்கு அங்கங்க சொத்து வாங்கி போட்டு 1 ரூபாய் சம்பளத்துல வந்தவங்க இப்படி தமிழ்நாடு நாசம் பண்ணிட்டாங்களே, அந்த எதிர் விளைவு அடுத்து கருணாநிதி. ம். ஈழத்திற்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிற எதிர் விளைவு திரும்பவும் ஜெயலலிதாவை கொண்டு வரும். ம். அரசியல் எதிர் விளைவுகள் மக்கள் மத்தியில பிரச்சாரமாயி கோவத்துல கொந்தளிப்புல அரசு மாற்றம் நடந்திருக்குது. ம். ஆனால் பொதுவான அரசு மாற்றம் என்பது இன்னும் கொள்கை கோட்பாடுகளை வைத்தல்ல. கருணாநிதிக்கு ஜெயலலிதா பரவாயில்ல, கருணாநிதிக்கு எம்ஜிஆர் பரவாயில்ல, ம். ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி பரவாயில்ல. இப்படிதான் வந்து இங்க நடந்திருக்குது 2 திராவிட கட்சிக்குள்ளார. இப்ப இன்னைக்கு வந்து அதுல ஒரு தேக்கம் உருவாயிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஸ்டாலின், அந்த பக்கம் எடப்பாடி, 2 பேரும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெருந்தலைவர்கள் இல்லை. அப்ப யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுங்க, எங்க போடுறது ஓட்டு? அப்போ ஓட்டுகள் வந்து பிரியும். அப்ப ஓட்டு பிரியும் பொழுது சீமான் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு, இந்த களங்களும் உருவாயிடுச்சு. ஓட்டு பிரியும் பொழுது வெற்றி வாய்ப்பு என்பது நாம வந்து ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு அப்படிங்கிற மட்டுமே பிரியாது. வெற்றி வாய்ப்பு என்பது சில இடங்களில் கணக்கு மாறி போயிடும். பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கலாம். அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு விளைச்சலை உருவாக்கிட்டோம்னு சொன்னா அது அதிமுகவுக்கு சாதகமா மாறிடும் அப்படின்னு அதிமுக கணக்கு போடுது. ஒருவேளை விஜயும் சீமானும் ஓட்டை பிரித்தாலும் திமுக ஓட்டை தான் பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சாலும் நாம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. இதுல பாமகவை இணைப்பதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. பாமக, அதிமுக, பிஜேபி இது இணைஞ்சிட்டாங்க. திமுக வெறுப்பு உணர்வை உருவாக்கிட்டா விஜயும் சீமானுமே அதை உடைச்சிடுவாங்க, நாம ஆட்சிக்கு வந்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு அரசியல் கணக்கு. ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையுமே வந்து கூட்டணிக்கு அமித்ஷா அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்துருவாரோ அப்படின்றதுக்காக தான் தலைவர் பதவியிலிருந்து அவரை விலக்குனதாக பேசிக்கிறாங்க. இது இந்த உண்மை தன்மை அப்பாவும் மகனும் விளையாடுறாங்க. அதாவது வந்து இந்த அறிவிப்பு, அவர் தலைவர் இல்ல நான் தான் தலைவர் அப்படிங்கிற அறிவிப்பு இருக்கு இல்லையா, எல்லாரும் என்கிட்ட தான் பேசணும், அன்புமணிட்ட யாரும் பேசக்கூடாது, அன்புமணி பேசினா எடுப்படாது, என்கிட்ட பேசு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு தான் அது. யாரா இருந்தாலும் என்கிட்ட வாங்க, தைலாபுரம் தான் தலைமை இடம், நான் எடுக்கிறதுதான் முடிவு, நீ அங்க பேசி பண்றதெல்லாம் வேலை ஆகாதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஆனா யதார்த்தம் என்னன்னா, அன்புமணி தமிழ்நாட்டு அரசியலை மேற்கொள்வதை விட இந்திய லாபியில விருப்ப முடியாதா இருக்காரு. அந்த இந்திய லாபிக்கு அவருக்கு பிஜேபி தேவைப்படுது. பிஜேபி கிட்ட ஏற்கனவே ஒரு வழக்குகள் போன்ற விஷயங்களை இவர் வந்து கொஞ்சம் அகப்பட்டிருக்கிறாரு. அதனால அந்த விஷயங்கள்ல இருந்து விடுபடுவதற்கும் இவருடைய இந்திய லாபியை கையாள்வதற்கும் இவருக்கு பிஜேபியுடைய ஆதரவு தேவைப்படுது. ராமதாஸ் தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளை கலக்குன்னு கலக்கினவர். இங்க இருப்பாரு, திடீர்னு அங்க போவாரு, அங்க இருப்பாரு, திடீர்னு இங்க வருவாரு. எங்க போனாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்து கருணாநிதி ஜெயலலிதா ஓட விடுவார். திராவிட கட்சிகளை தன்னுடைய விரல் அசைவுக்கு ஏற்ப ஆட்ட வைப்பதுல வல்லவர் ராமதாஸ். அவருடைய லாபி இந்த லாபி. இப்ப எது இங்க கட்சியை நிறுத்தி வைப்பதற்கு தேவைன்னா இந்த லாபி தான் கட்சியை நிறுத்தி வைக்கும். நீ போற வழியில போனா கட்சி கலைஞ்சிரும்.
அப்படின்னு ராமதாஸ் சொல்வது அன்புமணிக்கு ஏற்புடையதா இல்ல. இதுதான் சண்டை. இந்த சண்டைகளை தான் அவர் என்ன பண்றாருனாக்கா, நான் தான் தீர்மானிக்கிறாரு. பிஜேபியே வந்தோட வாயா, திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் அதிகாரத்துல ஒரு ஆட்டணும். இதை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் வேணும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, போன முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடி யார முதன்மையா வந்து கௌரவிச்சாரு? ராமதாஸ் தான். அப்ப அவருடைய அரசியல் வந்து அதுதான். அந்த நிலைப்பாட்டுல இருந்து நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுதான் அதில் நடந்துட்டு இருக்கு. இதே போல பாஜக எல்லோரையும் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா பிரேமலதா அவர்கள் வந்து திடீர்னு வந்து மோடிக்கு வந்து வாழ்த்து சொன்னது, பழைய நினைவுகளை வந்து ஷேர் பண்ணி கேப்டன் மீது மோடிக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் வாழ்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதாகட்டும். திமுகவை தவிர பிஜேபி எல்லோருக்கும் மலை வீசும். அதே போல திமுகவை தவிர்த்து கொள்கை கோட்பாடு இல்லாத தலைவர்கள் எல்லோரும் பிஜேபிக்கும் அடி போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு. சீமான் அந்த பக்கம் பிஜேபின்னு பேசினா அவர் கட்சி இருக்காரு, பேசவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அதான் மறுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. விஜய் அரசியல் எதிரியா பிஜேபி அறிவிக்கிறாரு. இவங்க 2 பேரை தவிர்த்து மத்த எல்லாரும் இந்த நிலைப்பு வருவாங்கன்றதான் என்னுடைய கருத்து. சீமான் அவர்கள் கூட அந்த வலையில் விழுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த ஒரு 2 நாளா வந்து சீமான் அவர்களும் வந்து கூட்டணிக்கு செல்வார். இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் வந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் கட்சி இன்னும் ஏத்துக்கவே இல்லை. இப்ப கூட்டணின்னு ஒண்ணு ஏத்துக்கிட்ட ஒரு கட்சின்னாக்கா பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ரூமரா கூட சொல்லிட்டு போக முடியும். கூட்டணி என்கின்ற ஒன்றை அவர் இன்னும் ஏத்துக்கவே இல்லை. தொடர்ச்சியா 3-4 தேர்தலில் பயணிக்கும் போது கூட தனித்து நிற்பதுதான் இலக்குன்னு சொல்றாரு. தனித்து நின்று ஒரு 15-20 விழுக்காடு ஓட்டுகளை வாங்கி ஒரு தன்னுடைய தலைமையில ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு அவர் சிந்திக்கிறதா ஒரு தகவல். அப்ப அதுக்கு பிஜேபி கூட்டணி பயன்படாது. அவரு திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட அந்த கட்சி மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஓட்டு விழுதுன்னா, அதாவது வேட்பாளர்கள் வெற்றி அடைகிறாங்களே இல்லையா, தனித்து நின்று பணம் கொடுக்காம அவர் வந்து கொள்கையை பேசி ஜெயிக்கிறாரியா, நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அந்த அங்கீகாரம் போயிடுச்சுன்னா நீங்க 8-2 விழுக்காடுக்கு வந்துருவீங்க. ஏன்னா பாமக ஒரு காலத்துல அப்படிதானே இருந்தது. தனித்து நின்று ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார ஓட்டுலாம் வாங்கினாங்க. அடுத்து நான் தப்பு செஞ்சா கூட என்ன சாட்டையில அடிக்க நடுத்தல் நிறுத்தின்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தா மாறி மாறி 2 கட்சி கூட்டணி வச்சு அவரையும் அவர் குடும்பத்தையும் வளர்க்கறதுக்காக அவர் முயற்சி பண்ண பிறகு ராமதாஸ் மேல அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அது மூலமும் நாம் தமிழர் போயிடும். ஆனா அவங்கதான் கூட்டணி இல்லை, தனித்துதான் நிற்போம்னு சொன்னதுனால இதை நம்ம வந்து உண்மையா எடுத்துக்க முடியாதுன்னு பாக்குறோம். அதிமுக தாவேக தொடர்ந்து வந்து பல தரப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது கூட்டணிக்காக. திடீர்னு பார்த்தா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சுது. இது வந்து பாஜகவுடன் மிரட்டல் அப்படின்னு வந்து பல பேர் வந்து சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ரைடுகளை நடத்தி இந்த மாதிரியான மிரட்டல்கள் விடுக்கிறாங்க அதிமுகக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணிக்கு சென்றிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. ஒரு தரப்பட்டவங்க வந்து விஜய் வந்து சரிசமமா எனக்கு தொகுதி வேணும் அப்படின்னு பங்கீடு வேணும் அப்படின்னு கேட்டதா சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, விஜய் வந்து அவரு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய கொள்கையில வந்து கூட்டணி ஆட்சி, அவருடைய கட்சியின் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்கி கூட்டணி ஆட்சின்னு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த தேர்தல் என்பது அவரை பொறுத்தவரையில அவருக்கும் அரசியலை தொடர்வதா இல்லையா என்கின்ற முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு ஆண்டுக்கு ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 2 படம் கொடுப்பார். எப்படியும் ஒரு 1000 கோடிகளை தொடக்கூடிய ஒரு நடிகர் அதையெல்லாம் தூக்கி போட்டு அரசியலுக்கு வராருன்னா, அதிகாரத்தை நாற்காலியை பிடிப்பதற்கு என்னென்ன வழிகளா இருக்கு எல்லாம் முயற்சி எடுப்பாங்க. அப்ப வந்து பிஜேபி அதிமுக வருதுன்னா கூட அப்ப வந்து இவங்களுடைய டிமாண்ட் வந்து அதிமுக கிட்ட நாம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இவங்கதான் மிகப்பெரிய கார்பரேட்னுடைய ஆலோசனையோட கட்சி நடத்துறாங்களே. அப்ப இவங்க அதிமுகவுக்கு தலைமை தாகிற இடத்துக்கு இவங்க வருவாங்க. அதை வந்து எடப்பாடியில ஏத்துக்க முடியாது. எடப்பாடிக்கு இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடி, இந்த கட்சியை இந்த முறையாவது எடப்பாடி தலைமையில ஆளுங்கட்சியா வர தேவையில்லை, எதிர்கட்சியாவது நிறுத்தி வைக்கணும். 65 விட ஒரு 80வது காட்டினாதான் கட்சி அவர் தலைமையில இருக்கும், என்ன கட்சிக்காரு. அப்ப அவருக்கு தாவேகாவோட கூட்டணி அமைப்பதற்கும் அவருடைய தலைமை என்பது கேள்விக்குள்ளாகுது. அப்ப வேற வழி இல்லை.
அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது பிஜேபி இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு கட்சிக்குள்ளார உடைப்பு உருவாக்குவதற்கு முயற்சி. இப்ப செங்கோட்டையன் பிரச்சனை இருக்கு. செங்கோட்டையன் பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையா இருக்கட்டும். ஆனா செங்கோட்டையனை பிஜேபி சந்திச்சு பேசியிருக்குல்ல, இவர் சந்திச்சிருக்கிறாருல்ல. அந்த கட்சி பிரச்சனை உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை? அது மட்டும் இல்லாம பிஜேபி பொறுத்தவரையில அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லா வீட்டுக்கும் இடி ரெய்டு அனுப்புவாங்க. தனித்தனி தலைவர்களை பற்றிய தனித்தனி தொகுப்புகளை எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு கட்சியை கட்சியா அவங்க வீழ்த்த மாட்டாங்க, ஆளை பிடிப்பாங்க. ஓபிஎஸ் பிடிச்சாங்க இல்லையா, சசிகலா உள்ள அனுப்புனாங்க இல்லையா, ஆளை பிடிப்பாங்க. கட்சியை சிதைப்பாங்க, உடைக்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி காலில் விழுந்துடும். இந்த நிலை இப்ப அதிமுக உருவாயிருக்கு. நாளை இதே நிலை திமுகவுக்கும் உருவாகும். அதனால அதிமுக வேற வழி இல்லாம அங்க போயிடுச்சுங்கிறதுனாலயே நாம அதை அங்கீகரிச்சிடக்கூடாது. அது அதிமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. இப்ப இருக்கக்கூடிய அந்த 65 சீட்டுகளையா கூட அதிமுக காப்பாத்திக்க முடியுமான்னா அப்படியும் முடியாது. ஏன்னா அதிமுக பிஜேபி அப்படின்னு போயிடுச்சுன்னா திமுக எதிர்ப்போம், பிஜேபி கூட்டணி எதிர்ப்போம், ரெண்டு முகாமா நின்று மற்றவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தோம். அந்த சூழ்நிலை இருக்கு. ஆனா மற்றவர்கள் நம்ம எடுக்கும்போது இப்போ ஆப்ஷனே இல்லாத தாவேக்காவும் சீமான் அவர்களும் அவரு எப்பவுமே தனித்து நிற்கக்கூடியவர் தான். இப்போ ஆப்ஷனே இல்லாம போனது தாவேக்காவுக்கு மட்டும்தான். எப்படி சார் அது தாவேக்காவோட அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளார என்ன அரசியல் மாற்றங்களும் நடக்கலாம். அரசியல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு யார் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இந்த இதுல இருந்து இடி ரெய்டு அரசாங்கம் நடத்துது, அது தெரிஞ்சு போனது ஒரு கட்டம். டாஸ்மாக் ஊழல் போன்ற பல பிரச்சனை உருவாயிட்டு இருக்குது. சமூகத்துல இன்னைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாயிடுச்சு. காவல் நிலையங்கள் என்பது மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய இடங்களா மாறிட்டு இருக்குது. மக்களை நினைக்கிறான். தொடர்ச்சியான கொலைகள், கொள்ளை, போதை எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. கட்சிக்காரனுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை உருவாயிட்டு இருக்குது. இது இப்படியே போனா திமுகவை மக்கள் பெரிய அளவுல எதிர்ப்பாங்க. இப்ப பாருங்க, மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் போட்டிருக்காரு. சரிங்களா, மாநில சுயாட்சிக்கு தீர்மானம். இப்ப போன முறை என்ன பண்ணாரு, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களை அவர் தலைமையில கூப்பிட்டு ஒருங்கிணைச்சு. இப்ப இதெல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நம்முடைய அதிகாரம் என்பது சிக்கலுக்குள்ளானாலும் நம்ம மேல கடுமையான விமர்சனம் வந்தாலும் இந்த அரசியல் முடிவுகள் நம்மளை தக்க வைக்கும். இருக்காங்கல்ல பெரியாரிஸ்டுகள், இன்னைக்கு பாசிச எதிர்ப்புங்கிற பேர்ல திமுகவினுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய இடதுசாரிகள், இன்னும் பல்வேறு அமைப்புகள், இவங்களாம் நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. இப்ப இத மாநில சுயாட்சின்னு ஒரு தீர்மானம் இவங்க போடுவாங்க, நம்ம போன வருஷம் நினைச்சோமா? அது போல அரசியல் இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு, எந்த மாற்றங்களும் நடக்கும். அதனால அந்த களங்கள் மாறும். இதுதான் இன்னைக்கு நடக்கிறது தான்ன்றதை நம்ம சொல்ல முடியாது, களங்கள் மாறும். திமுக தரப்பினர் பக்கம் இருந்து சொல்றது என்னன்னா, நாங்க பலமான கூட்டணியில இருக்கோம், ஏன்னா போன தடவையே பலமான கூட்டணியை வைத்துதான் நாங்கள் அத்தனை தொகுதி ஜெயிச்சோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த தடவை எப்படி சார் இருக்கும் அந்த பலமான கூட்டணிக்கு? பொன்முடி, துரைமுருகனுடைய மகன், இன்னும் சில செந்தில் பாலாஜி, இன்னும் பல பேர் ஈடியில சிக்கி இருக்கிறாங்க. இவங்களை பற்றி பல தகவல்கள் பிஜேபி அரசாங்கத்திட்ட இருக்குது. டாஸ்மாக் ஊழல்ல முதலமைச்சருடைய பேரே அடிபடுது. வெறும் 150 கோடிக்காக டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சியை போச்சு, கட்சி போச்சு, அவர் சிறைக்கு போனார். 1000 கோடின்னா அப்ப எப்படி? இதெல்லாம் பிஜேபி கிட்ட இருக்கு. இந்த தலைவர்களிடம் பிஜேபி என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. செந்தில் பாலாஜி கிட்ட என்ன எதிர்பார்க்கும் பிஜேபி? பொன்முடி கிட்ட என்ன எதிர்பார்க்கும்? துரைமுருகன் பையன்கிட்ட என்ன எதிர்பார்க்கும்? நான் நிக்கிற இடத்துல உங்களுடைய பகுதி, உங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட இடத்துல நான் நிக்கிறேன்னா எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்க தூக்கி வெளியே போடுவேன். மிரட்டுறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா மிரட்டாக உடனே திமுக காப்பாத்திருமா? 1.5 வருஷம் 1.5 வருஷம் சிறையில் இருந்தாரு செந்தில் பாலாஜி, ஒரு அமைச்சர். திமுகவை காப்பாற்ற முடியுதா? ஒரு அரசு என்பது நீ உள்ள போனா அடுத்த 15 நாள்ல உன்னை தூக்கிட்டு வருவதற்கான வலிமை உள்ளதுதான் அரசு. முடியலையே. அப்போ இந்த விஷயத்தை மோதி ஒருத்தரால எதிர்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிறத நிரூபிட்டான் அவன். நீ திமுகவா இருந்துக்க, நீ அமைச்சரா இருந்துக்க, ஸ்டாலினுக்கு பக்கத்துல நின்னுக்க,
ம். நான் தொட்டா உன்னால ஒரு வருஷம் கழிச்சு 1 வருஷம் முன்னாடி வெளியே வர முடியாது. ம். பாத்துக்க, உன்னை எல்லாத்தையும் காலி பண்ணுவோம், கோபத்துல உருவிடுவேன். ம். சொல்வதற்கான வேலையை செஞ்சிருச்சு. ம். என்ன அவங்க ஸ்டாலின் கிட்ட நெருங்காம இருக்கிறாங்க. துர்கா ம். அம்மா வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அனுதாபி. ம். அம்மாவுடைய அதிகாரம் ஜெயலலிதா சசிகலாவை விட அதிகாரம் பொருந்தியவருக்கு துர்கா ஸ்டாலின், எழுதி வச்சுக்கோங்க. ம். நம்ம பேசுறது இல்லாத துர்கா ஸ்டாலினுடைய கடைக்கண் பார்வை பட்டுதுன்னா ஆர்எஸ்எஸ் இயங்கும். ம். ஆர்எஸ்எஸ் ஆதரவோட திமுகவும் தன்னை அதனாலதான் ஸ்டாலினை வந்து இன்னும் வந்து நெருங்காம இருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய நிலை. அப்ப எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கான வேலையை பார்த்துட்டாங்க. பிஜேபி இந்த வியூகங்களை தேர்தலில் பயன்படுத்தும். ம். இதனால்தான் டெல்லியில் அப்பாயின்மெண்ட்டுகளும் உடனே கிடைக்கிறதுக்கு ஆமா உதயநிதி அவர்கள் சென்றாலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. ஆமா, நாங்களா இருந்துக்கிறோம், நீங்களா இருந்துக்கிறோம். என்ன தேவைன்னு சொல்லுங்க, ம். என்ன தேவைன்னு சொல்லுங்க. ம். பிஜேபி வந்து ம். வெறுமனே நாம பாசிசம்னு சொல்லிடுறோம் இல்லையா, பாசிசத்தை கூட ம். பாசிச அணுகுமுறையில தான் செய்யணும்னு நினைக்கிறவன் நாம. ம். அதை கூட வளைஞ்சு நெளிஞ்சு கொண்டு போய் சேர்க்கிறோம். ம். அவனுக்கு அந்த அளவுக்கு அவர் ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு கட்சி அது. ஆர்எஸ்எஸ் என்கின்ற ம். இந்தியாவில் உள்ள ஆளும் வர்க்க பிரதிநிதிகளை வைத்து இந்தியாவை ஸ்டடி பண்ணி, தமிழ்நாட்டை ஸ்டடி பண்ணி, அவன் வந்து சும்மாலாம் இல்லை, ம். அவன் வந்து செய்யறான் அந்த வேலையை. அதனால அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க, போறாங்க, வர்றாங்கன்னா ம். எல்லா தகவல்களும் வைத்து கொண்டு, ம். நான் சொல்றதை கேளு, நீ ம். கட்சியில இருந்துக்க, அமைச்சரா இருந்துக்க, நான் சொல்றத சொல்லும் போது கேளு. ம். அப்போ இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி சொல்றாரு, அந்த கொங்கு மண்டலத்துல எல்லா தொகுதியும் திமுக கொடுத்துருவாங்க, பிஜேபி ஒரு தொகுதி நிக்கட்டும், ம். அந்த இடத்துல எட்டி கூட பார்க்க மாட்டார் செந்தில் பாலாஜி. ம். நீ வெளியே போய் நெல்ல, இந்த தொகுதியை நான் தான் ஜெயிக்கணும்னா வாய மூட்டு போடுவேன். ம். இதெல்லாம் நடக்கும். ஏற்கனவே திமுக என்கின்ற கட்சியை, கட்சிக்காரர்களே தோற்கடித்த வரலாறு நிறைய இருக்கு உட்கட்சி பிரச்சனையில. ம். கருணாநிதியே மனம் விரும்பி சொல்லியிருக்கிறாரு, ம். யாரும் பணத்துல வந்து கை வைக்காதீங்க, இந்த மாதிரி மக்கள் நல்ல ஆட்சி கொடுப்பீங்கன்னு சொன்னதுக்காகவே என் ஆட்சி வரவிடாம என் கட்சிக்காரனே பண்ணிட்டாயா. ம். கருணாநிதி புலம்பி இருக்குது. அதனால திமுக காரங்க வந்து தேர்தலில் கள்ள ஓட்டு போடுறது, மாத்தி ஓட்டு போடுறது, பூத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவது, இது மட்டும் இல்ல, கட்சிக்காரன் எதிராக இருந்தா கட்சிக்காரனையே வர விடாம இன்னொரு கட்சிக்காரனை வர வைப்பான். இந்த ம். வரலாறும் திமுகவுக்கு இருக்குது. இதெல்லாம் பிஜேபி தெரியும். ம். அதனால பிஜேபி அதனுடைய வேலையை பார்ப்பாங்க. ம். சார், இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கூட்டணி அறிவிக்கும் போது அந்த பிரஸ் மீட்ல எந்த ஒரு வார்த்தையும் பேசல. அது பேசலையா இல்ல பேச விடலையா, இல்ல இந்த கூட்டணி வந்து அவரு நினைத்தபடி கடைசி வரை செல்லுமா? ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வருட காலம் இருக்கு, கடைசி வரை இந்த கூட்டணி நிலைக்குமா? இப்ப எடப்பாடி வந்து ஒரு ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சியை அதே வழித்தடத்திலிருந்து வழிநடத்துறவர் இல்லை. ம். அவர் ஒரு விபத்தா ஒரு தலைவராக இருக்காரு. தன்னை தற்காத்துக்கணும், அடுத்துதான் கட்சியை தற்காக்கணும். ம். இந்த ரெண்டு போக்குகள் இருக்கு. ம். இந்த ரெண்டு போக்குகளுக்குமான போராட்டம் அவரு நடந்துகிட்டு இருக்குது. ம். ம். அதனால அவர் வந்து இயல்பான தலைவர்கள் போல ரொம்ப வெளிப்படையெல்லாம் பேசிட மாட்டாரு. ம். சில இடங்கள்ல கமுக்கமா இருப்பாரு. ம். அப்படிதான் இருக்கிறாரு. ம். இதெல்லாம் பண்றாரு. ம். ஆனா நாம என்ன பாக்குறோம்னா, உங்களை காப்பாற்றிக் கொள்வதும் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவது என்கின்ற அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால்தான் முடியும். ம். இப்ப ஒண்ணும் இல்ல, ம். இந்த பழனி முருகன் அந்த இதுவுக்கு வந்து தை இதுவுக்கு இவர் தான் வந்து விடுமுறை விட்டார். எவ்வளவு பெரிய பேச்சு வந்தது. ம். நவம்பர் 1 தமிழ்நாடு பிரிந்த நாள், ம். அரசு விழாவை கொண்டாடணும்னு அறிவிச்சது எடப்பாடி. ம். ஒரு தமிழ் ஆட்சியில உட்கார்ந்து இதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க, சொன்னாங்களா இல்லையா? ம். இப்ப தமிழ்நாட்டுக்கு 10.5 விழுக்காடு ம். இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு, 7 விழுக்காடு டிஎன்சி பிரிவுக்கு, 2.5 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, இதர மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அறிவிச்சாரு. கருணாநிதியெல்லாம் செய்யறது தகுதியே இல்லாத ஆளு. ம். இது செஞ்சாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுல சிலர் எதிர்த்தாலும் கூட ஒரு பெருவாரியான மக்களால் அது பாராட்டப்பட்டது. ம். இதையெல்லாம் செய்யுங்கின்ற அந்த உணர்வு எடப்பாடிக்கு இருக்குது. ம். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை காப்போன்னு முழக்க வச்சாரு. ம். அப்ப தமிழ்நாட்டை காப்பாற்றுவதுதான் உங்களையும் காப்பாற்றும், உங்க கட்சியும் காப்பாற்றும். அதை புரிந்து கொண்டு நீங்க ஒரு கூட்டணி அமைக்கணும். ம். நீங்க அதையும் வந்து கணக்குல எடுத்துக்காம உங்களை காப்பாற்றணும், உங்க கட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சு பிஜேபி கிட்ட போனீங்கன்னா இந்த தமிழகம் உங்களை காப்பாற்றாது. ம். அதனால திமுக நீண்டகால பாரம்பரியத்துல வந்த அரசியல் கட்சி, அது ஒரு குடும்ப அரசியலா மன்னராட்சி மாதிரி மாறிடுச்சு.
அது இப்ப வீழ்த்தணும்னு நீங்க நினைச்சா கூட இன்னும் 20 ஆண்டுகள் கழிச்சு தான் அதை வீழ்த்த முடியும். அதிமுக அப்படி இல்லை. அதை புரிந்து கொண்டு எடப்பாடி செயல்படணும். கண்டிப்பா இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அதிமுக கூட்டணிக்கு நல்லதல்ல. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் சார். இவ்வளவு நேரம் நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். உங்க நேரத்துக்கு நன்றி. மகிழ்ச்சி.